ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இவங்க 2 பேருமே தனித்தனியாக வெவ்வேறு நபர்கள் தான். ரெண்டு பேருமே தனித்தனியாக 200 நாட்களுக்கு மேலாக அவங்களுடைய லீவை சேமித்து வச்சுருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு 6 லட்சத்துக்கு மேலே அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு, இன்னொருத்தருக்கு 4 லட்சத்திற்கு மேல் தொகை கொடுக்க வேணும். ஆனால் வங்கி கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வங்கி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு உள்ள அவங்க வாங்கி கொள்ளக்கூடிய தொகை. அவங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க லீவ் என்கேஷ்மெண்ட் கேட்டு வாங்கியிருக்கணும். ஆனால் இவங்க 2 பேருமே ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. இந்த 2 பேருமே ரிட்டையர்மெண்ட் வரையும் அங்கே தான் வேலை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருடம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வங்கி அவங்களுக்குரிய லீவ் என்கேஷ்மெண்ட் தொகையை கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால தான் அவங்க